they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த புனித வெள்ளி இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து உலக மக்கள் அத்தனை பேரும் தியானித்துக் கொண்டிருப்பார்கள். நாமும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு 2வது வார்த்தையை குறித்து உங்களோடு பேசும்படி ஆவியானவர் ஏவினார். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை வைத்து உங்களோடு ஆண்டவர் பேச சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கள்ளன் மனம் திரும்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி தன் குற்றத்தை உணர்ந்து, இயேசுவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, உடனே 2 கைகளும் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார், 2 கால்களையும் சிலுவையிலே கொடுத்து தொங்கிக் கொண்டு இருக்கிறவர் தன்னுடைய முகத்தை அவன் பக்கமாய் திருப்பி சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அவருடைய கருணை கண்களை பாருங்கள், இயேசுவினுடைய இரக்கத்தை பாருங்கள். அவருடைய கருணை கண்கள், இரக்க கண்கள் அவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். யார் இருக்க முடியும்? தன்னுடைய பாவத்தை எந்த மனிதன் உணர்கிறானோ, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் செய்த பாவங்களுக்காக நான் தண்டிக்கப்படுகிறேன், நான் ஒரு பாவி என்று உணர வேண்டும். 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். ஆயக்காரன் சொல்லுகிறான், வானத்துக்கு தன்னுடைய முகத்தை தூக்க கூட அவனுக்கு தைரியம் இல்லை. மார்பிலை அடித்துக் கொண்டு தூரத்தில் நின்று, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கதறுகிறான். அங்கிருந்து ஒரு சத்தம், அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அருமையானவர்களே, இந்த புனித வெள்ளியிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்த இந்த நாளிலே நாமும் இயேசுவின் பாதத்தில் இருந்து, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார் என்று நீங்கள் இயேசுவை குறித்து, நீங்கள் செய்த பாவங்களை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டிருங்கள். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பழி நறுங்கொண்ட ஆவிதான், நறுங்கொண்ட ஆவியை அவர் புறக்கணியார். இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை கண்டார். ஆகினாலே அவருடைய கருணை கண்கள், இரக்க கண்கள் அவனை பார்த்து சொன்னது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். பரதீசி என்றால் இளைப்பாறுற ஸ்தலம். 2 இடம் இருக்கிறது, பாதாளம் ஒன்று இருக்கிறது, ஒருவரும் அங்கு போகக்கூடாது. பரதீஸ், பரலோகம், இளைப்பாறுகிற ஸ்தலம், இயேசுவோடு இருக்கிற சமூகம் தான் பரதீஸ், ஆண்டவரோடு கூட இருக்கிறது. இந்த சாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு தம்பி எருசலேமை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எருசலேமுக்குள்ள போய்விட்டான். அதை பார்க்க அவனால எந்த ஒரு பணமும் இல்லை. ஒரு பேராயரை அவன் பார்த்தான். அவரை பார்த்து இவன் சொல்கிறான், ஐயா, எருசலேமை பார்க்கணும்னு வந்துட்டேன், ஒரு பகுதி பார்க்க முடியல, இடத்துல பணம் இல்லை. அவனை அவர் உற்று பார்த்து அவனுடைய இரக்கத்தையும் அவனுடைய ஆவலையும் பார்த்து சொல்கிறார், வா தம்பி, நீ என்னுடைய பங்களாவிலே நீ தங்கு, நான் புசிக்கிறது நீ புசி, நான் தங்கும் இடத்துல நீயும் தங்கு, நான் உன்னை எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டுகிறேன்
உன்னை என்னோடு வைத்துக் கொள்கிறேன் என்றார். இதே போலதான் இயேசு கிறிஸ்து பாவத்தை மட்டும் நாம் உணர்ந்தால் போதும், நாம் ஒரு பாவி என்று சொன்னால் போதும், இன்றைக்கு நீயும் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவனுடைய பாவத்தை மன்னித்து பரலோகத்தை உனக்கு கொடுக்கிறான். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, 7 வார்த்தையில 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் உணரணுமே, நாங்கள் செய்த அக்கிரமங்களை உணரணுமே, நாங்கள் செய்த சாபங்களை நாங்கள் உணரணுமே, நாங்கள் செய்த குற்றங்களை அநியாயங்களை நாங்கள் உணரணுமே. அப்பா, அதற்காகத்தானே ரத்தம் சிந்தினீங்க, சிலுவையிலே அதற்காகத்தானே காயப்பட்டீங்க. உம்முடைய ரத்தம் எல்லாம் எங்களுடைய பாவத்தை கழுவட்டு ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில இருப்பாய் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சாக்கியம் பாக்கியம் கொடுப்பீராக, கொடுப்பீராக. விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தர சிலுவையிலே மறித்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய ரத்தத்தை உம்முடைய ஜனங்கள் மேல தெளிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. என் ஜனங்கள் ஒருவர் கூட நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத ஆண்டவரே, அந்த பரதீசுக்குள்ளே நாங்கள் இளைப்பாறக்கு அந்த பாக்கியத்தை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.